ராமராமா, டிசம்பர் 30 பௌமவாசரக செவ்வாய்க்கிழமை, விஸ்வாவசு வருடம் மார்கழி மாசம் 15 சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, அபபரணி நட்சத்திரம், சித்த யோக, வணிஜ கரணம். வைகுண்ட ஏகாதசி மகாபுண்ணிய காலம். ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. வைகுண்ட ஏகாதசியின் சிறப்பை பற்றி கூறவும். ஏகாதசி, அதுவும் வைகுண்ட ஏகாதசி, ஏகாதசி சமம் கிஞ்சித் பாவனம் நச்ச வித்யதே ஸ்வர்கமோக்ஷ பிரதா ஏஷா ராஜ்ய புத்திர பிரதாயினி அப்படின்னு ஏகாதசி திதிக்கு துல்லியமாக இன்னொரு திதியானது கிடையாது. அது நம்மளை சுத்தப்படுத்துற மாதிரி வேற இன்னொன்னு சுத்தப்படுத்த முடியாது அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது. அதிலும் இந்த வைகுண்ட ஏகாதசி மார்கழி மாச சுக்லபக்ஷ ஏகாதசி மிகவும் உயர்வானது. பகவான் நாராயணன், லக்ஷ்மிநாதன், ரங்கநாதனை சேவிக்க வேண்டியதான ஒரு நாள். அனைவரும் பகவானை ஆராதிக்கணும். அதுவும் ஏகாதசி அப்படின்னா 11ங்கிற சங்கைய ஏகாதச அப்படிங்கிற சொல்லானது குறிக்கும். நமது ஞானேந்திரியங்கள், அதாவது சென்ஸ் ஆர்கன்ஸ் 5, கர்மேந்திரியங்கள் 5, சேத்தா 10, 11வது இந்திரியம் மனசு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திரியம். இந்த 11 இந்திரியங்களையும் பகவானிடத்துல ஈடுபடுத்தி பகவானோட ஒன்றரை கலந்து இருக்க வேண்டிய தினம் தான் இந்த ஏகாதசி தினம். அப்படி ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிச்சு உபவாசம் இருந்து பகவன் நாமாக்களை சொல்லி விஷ்ணு சஹஸ்ரநாம பாராயணம், பகவத்கீதா பாராயணம், ஸ்ரீமத் பாகவத பாராயணம் போன்ற பகவத் கிரந்தங்களை பாராயணம் பண்ணி பெருமாளை ஆராதிச்சு எல்லாரும் பகவானுடைய அனுகிரகத்தை அடைய வேண்டும். ராமராமா.